ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 7:14. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 7:14. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இந்த காலவெளியில் உங்களோடு கூட நான் இம்மானுவேலரை குறித்து தான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவருக்கும் மோசேக்கும் சண்டை வந்துச்சு. நியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கிறிஸ்மஸை தியானிக்க போறோம். புதுசு இது, அதனால எல்லாம் கவனமா கேளுங்க. ஆண்டவருக்கும் மோசேக்கும் சண்டை வந்துச்சு. யார் நிமித்தமா? இஸ்ரவேல் ஜனங்க நிமித்தமா. இந்த ஃபைட் எப்படி போகுது பாருங்களேன். ஆண்டவர் மோசேயை பார்த்து, உன்னுடைய ஜனங்கள் எப்படி வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆரோன் வார்ப்பித்த கன்றுக்குட்டியை வணங்க போனார்கள், வழிவிடு. ஒரே மனிதனை அழிப்பது போல இவர்களை அழித்து விடுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இது ஆண்டவர் திட்டுறாரு. அதுக்கு மோசே ஆண்டவருக்கு பதில் அளிக்கிறான். நீர் யாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று பெயர் பெற்றவர். எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா நீர் இவர்களை கொண்டு வனாந்தரத்துல கொண்டு வந்து சாவடிக்க வேண்டும். உம்மை குறித்து தப்பா சொல்லுவாங்களே. இந்த ஜனங்களை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லுவார்களே, உமக்கு அவப்பெயர் வருமே அப்படின்னு ஆண்டவரை சமாதானப்படுத்திட்டான். ஆண்டவர் சரி, அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் விட்டு விட்டார். நெக்ஸ்ட் இப்போ மோசே கோவம் வருது. என்னன்னு? உம்முடைய ஜனங்கள். 2 சம்பவம், அதுல குறிப்பா ஒண்ணு. 2வது முறை கண்மலைய பார்த்து பேசுன்னு ஆண்டவர் சொன்னாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? 2 முறை அடிச்சுட்டான். தண்ணி என்னமோ வந்துருச்சு. நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை, இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நீ என்னை கனப்படுத்தவில்லை, ஆகவே நீ கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லை. என்ன மட்டும் நாங்க உன்கிட்ட வந்து போய் நிக்கணும்? நான் சொல்றேன், ஒரு உடன்படிக்கை பெட்டிய செய்யு. நான் மேல இருந்து கீழே வந்து போறது எனக்கு கஷ்டமாக்குது. ஐ வாண்டட் டு டேபர்னக்கிள் வித் யூ. உன்னாது கூடாரம் போட்டு வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆகவே நான் ஒரு மாடல் கொடுக்கிறேன். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை பண்ணு. அதுல குறிப்பா உடன்படிக்கை பெட்டிய பண்ணு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியே 2 கேருபீன்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கும்படியா செட்டப் பண்ணு. அதுக்கு முன்னால ஒரு சிங்காசனம் வை, அதுக்கு பேரு கிருபாசனம். அதிலே நான் இருந்து உன்னோடு கூட தினமும் பேசுவேன்னு ஆண்டவர் சொல்றார். சரி, இப்படி செய்யப்பட்ட இந்த உடன்படிக்கை பெட்டி ஏலியின் நாட்களில கைது செய்யப்படுகிறது. ஒரு யுத்தத்துக்கு போனா ராஜாவை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது யுத்தத்துக்கு போன தளபதி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது கொன்று போடுவார்கள். அந்த தேசத்தை தீக்கிரையாக்கிடுவாங்க, விளை நிலத்துல எல்லாம் கல்ல போட்டுருவாங்க. ஆனா இங்க
உடன்படிக்கை பெட்டி கைது செய்யப்படுகிறது. புறஜாதியார் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியால தான் வெற்றி கிடைக்கிறது, ஆகவே அதை கைது பண்ணிட்டா இஸ்ரவேல் ஜனங்க தோத்துருவாங்கன்னு நினைச்சாங்க. பாதி உண்மைதான், பாதி அப்படித்தான் நடந்தது. ஏலியின் நாட்கள்ல உடன்படிக்கை பெட்டி அரெஸ்ட் ஆயிடுச்சு, பெலிஸ்தர் புடிச்சுன்னு போயிட்டாங்க. அது எத்தனை போனவங்க அது உள்ள என்னக்குதுன்னு திறந்து பார்க்க முயற்சி பண்ணாங்க. மூலவாதியினால் கர்த்தர் அவர்களை வாதித்தார். ஆயிரக்கணக்கானோர் மாண்டு போனார்கள். ஐயோ, இந்த உடன்படிக்கை பெட்டியால நமக்கு வெற்றி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, என்ன சாபம் மரணம். பசுமாட்டை பிடிச்சு பசுமாட்டு மேல ஒரு மாட்டு வண்டியை கட்டி அது மேல இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு அனுப்பிட்டாங்க. இடதுபுறமோ வலதுபுறமோ திரும்பினா இந்த நோய் தற்செயலாம் வந்துச்சு. இந்த மாடு இடதுபுறம் வலதுபுறம் திரும்பாம நேரா இஸ்ரவேலின் எல்லைக்குள்ள போச்சுன்னா ஆண்டவரால வந்துச்சுன்னு திட்டமிட்டாங்க. அப்படியே அது நேரா போச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டிய இதுக்குள்ளெல்லாம் சாமுவேல் இருக்கிறாரு. இன்னும் தாவீது நல்ல நிலைமைக்கு வரல, இன்னும் தாவீது மகாராஜாவா ஆகல. ஆனா சாமுவேல் இருக்கிறார். அந்த நாட்களில் இந்த உடன்படிக்கை பெட்டியானது இஸ்ரவேலுக்குள் கொண்டு வரப்பட்டு அங்கே வைக்கப்படுகிறது. அபினதாபின் வீட்டிலே வைக்கப்படுகிறது. 20 வருஷம் இந்த உடன்படிக்கை பெட்டி அபினதாப் வீட்டில் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சு? பெட்டி இருந்துச்சு, கேருபீன்கள் இருந்துச்சு, கிருபாசனம் இருந்துச்சு, கர்த்தர் வாசம் பண்ற கிருபாசனம் இருந்துச்சு, வீட்டிலேயே இருந்துச்சு. 20 வருஷம் இருந்துச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தெளிவு, ஒரு செய்தி. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே வீட்டுல இருந்தாரு. கிருபாசனம் ஆண்டவர் உட்கார்ற சீட்டு. ஆண்டவரே ஒரு அறையில இருந்தாரு. அந்த வீட்டுல ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஆண்டவரே இருந்தாரு. The very presence of God அதுவே இருந்துச்சு. உள்ள 10 கட்டளைகள் இருந்துச்சு, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்துச்சு, 40 வருஷம் ஜனங்களை போஷித்த மன்னா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆசீர்வாதம் மட்டும் இல்லை. அபினதாபின் வீட்டுல ஒரு சின்ன வளர்ச்சி இல்ல, ஒரு சின்ன நன்மை இல்ல. வறுமை அப்படியே இருந்துச்சு, கடன் பிரச்சனை அப்படியே இருந்துச்சு, வேதனை அப்படியே இருந்துச்சு, வியாதி அப்படியே இருந்துச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. 20 வருஷம் உடன்படிக்கை பெட்டிய வீட்டில் வச்சுக்கிட்டு வறுமையில் வாழ்ந்த ஒருத்தன் உண்டு என்றால் அவன் அபினதாப். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது தலை எடுத்துட்டான். என்ன பண்ணா, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அபினதாபின் வீட்டுல இருக்குது. அத்தை ஏன் வீட்டுக்கு அல்லது எருசலேமுக்கு கொண்டு வரலான்னு முடிவு பண்ணி வண்டி மேல இந்த அபினதாப் எத்தனாப்பா உடன்படிக்கை பெட்டி எத்தனா மாட்டு வண்டி, அந்த பெலிஸ்தியர் பண்ண மாதிரியே மாட்டு வண்டியில தூக்கி வச்சு வண்டி வருது. ஒரு இடத்துல வண்டி கல்லு மேல சக்கரம் ஏறி வண்டி சாயுது. இந்த அபினதாபுக்கு ஒரு மகன் தான். அவன் என்ன பண்ணான், எட்டி உடன்படிக்கை பெட்டிய சாஞ்சிதேன்னு கை வச்சு பிடிச்சான். அங்கேயே செத்தான், அங்கேயே மறிச்சு போயிட்டான். தாவீதுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது? ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. லேவியர்களில் ஒருத்தன் மீண்டு இருந்தான். லேவியர் குடும்பத்துல ஒருத்தன் தான். அவன் பேர் என்ன? ஓபேத்ஏதோம். சொல்லுங்க, ஓபேத்ஏதோம். இவன் லேவியர்கள்னா உங்களுக்கு ஒரு வேளை புரியாது, கர்த்தரை ஆராதிக்கிறவன். இப்ப புரியுதா? கர்த்தரை ஆராதிக்கிறவன். இந்த வேலை பண்றவன். எத 20 வருஷம் தூசி தட்டுன இந்த உடன்படிக்கை பெட்டிய தூசி தட்டினான். போய் படிச்சான், லேவியர்களுக்கான கட்டளைய படிச்சான். அட்டாட்ட
இதுக்கு முன்னால காலையும் மாலையும் பலி செலுத்தணும். அவன் வீட்டுல ஒரு செட்டப் பண்ணான். அவனால முடிஞ்சது. உடன்படிக்கை பெட்டியை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத படிச்சான். தினந்தோறும் அதுக்கு தூப வர்க்கம் இட்டான். ஆண்டவருடைய கிருபாசனத்துக்கு முன்னால கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான்? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஆண்டவரே வந்துட்டாரு. ஒருத்தன் வீட்டுல 20 வருஷம் இருந்தாரு, ஒரு மாற்றமும் இல்ல. இன்னொருத்த வீட்டுக்குள்ள இப்பதான் காலடி வச்சார். ஆண்டவர் உள்ள வந்தாரு. 3 மாசம். அவ்வளவு நாள்? 3 மாசம். அவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. தாவீதுக்கே பொறாம வந்துச்சு. இதுக்குள்ள தாவீது எவ்வளோ தங்கத்தை சேர்த்துட்டான், எவ்வளோ வெள்ளிய சேர்த்துட்டான், எவ்வளோ வேலைக்காரிகளை கப்பம் கட்டுகிறவர்களை, யுத்தத்துக்கெல்லாம் போயிட்டு அதிகமான பொக்கிஷத்தை சேர்த்துட்டான். அவனுக்கே பொறாமை வருகிற அளவிற்கு இவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறதை கேள்விப்பட்டான். உடனே தாவீது என்ன பண்ணா, இந்த முறை வண்டி மேல ஏத்தல, என்ன பண்ணா, இந்த ஓபேத்-ஏதோம் வீட்டுல இருந்து இந்த உடன்படிக்கை பெட்டிய தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வர தீர்மானம் பண்ணான். இவன் இப்போ உட்காந்து படிக்கிறான். யாரை பார்த்து? ஓபேத்-ஏதோமை பார்த்து தாவீது படிக்கிறான். இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி கையாள்றது பார்த்தா, இந்த உடன்படிக்கை பெட்டிய அதுக்கு முன்னால தூப வர்க்கம் இடணும், சமூகத்தை அப்பம் வைக்கணும், அந்தி சந்தி பலி செலுத்தணும். கூப்பிட்டான். ஓபேத்-ஏதோமை கூப்பிட்டான். வடாங்க, என்ன பண்ண நீ? அந்த அபினதாப் வீட்டுல 20 வருஷம் இருந்துச்சே, அவன் ஒண்ணு இங்க 3 மாசம் என்ன பண்ண? நான் என்ன பண்ண ராஜாவே? படிச்சேன், தோரால இப்படி சொல்லுது. அப்படியா? கூட அது ஒரு காப்பி, கிவ் மீ காப்பி. வாங்கி படிச்சு பார்த்தான். அட்டாட்ட, இந்த முறை கூப்பிட்டான். அதே அவன் குடும்பத்தாரே கூப்பிட்டான். ஒரு குடும்பத்துல ஒருத்தன் எட்டி உடன்படிக்கை பெட்டிய கைய வச்சான், செத்தான். இன்னொரு குடும்பத்தார் தோள் மேல சுமக்கிறார்கள் உடன்படிக்கை பெட்டிய. லேவியர்களை ஏற்படுத்தினான். அந்த உடன்பெட்டியினுடைய அமைப்பு ஒரு படம் போடுப்பா. அதனுடைய அமைப்பே 2 கொம்பு இருக்கும், 2 சைட்ல வளையங்கள், அந்த வளையத்துக்கு மேல கொம்பு. 4 பேர் அதை தோள் மேல சுமக்க வேண்டும். வண்டியில போறதுக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை. ஆண்டவருக்கு யார் வண்டியில போறதுக்கும் இஷ்டம் இல்லை. அந்த கதை கூட சொல்ற ஆகட்டும். பேக் சீட்ல ஆண்டவர் யார் கூட போக, அவர் தோள் மீது பயணிக்க விரும்புகிறார். என் ஷோல்டர் மேல தான் இருக்க விரும்புகிறார். அந்த கிழக்குது பாருங்க, தருதா 2 கொம்பு தருதா, அழகா டிசைனா 2 நீட்டா அத்த தோல் மேல பிடிச்சின்னு சுமக்கணும். இத்த வண்டி மேல ஏத்தனாங்க. ஒரு குடும்பம் வண்டி மேல ஏத்தனாங்க, வீட்டுல மரணம். இன்னொரு குடும்பம் தோல் மேல சுமந்தாங்க. தாவீது என்ன பண்ணான்னு தெரியுமா? காலமெல்லாம் தான் உயிரோடு இருந்த நாள் வரையில இவன ஓபேத்-ஏதோமின் பிள்ளைகளை, அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவருக்கு முன்பதாக இவர்களை நியமிச்சு, ஆராதனை தலைவர்களாக நியமிச்சு, நீங்களே பாத்துக்குங்கடா. எத? உடன்படிக்கை. உங்களை தான் அதுக்கு சரியா பாத்துக்க தெரியும், நீங்களே பாத்துக்குங்க நியமிச்சான். அவர்கள் ராக தலைவர்களாய் மாறினார்கள். ஓபேத்-ஏதோமின் பிள்ளைகள் ஆராதனை வீரர்களாக மாறினார்கள். சரி, இது என்னத்துக்கு ஐயா? அங்க அங்க இம்மானுவேல்னு சொல்லிட்டு டக்குன்னு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வந்துட்டிய, கனெக்ஷனே இல்லைன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேனே, எது முறையா வேதத்தை வாசி. இப்போ இது ஒன்றும் கனெக்ஷன் இல்லையா? இந்த இம்மானுவேலரே தனியான வார்த்தை இல்லை, இது கூட இன்னொரு வார்த்தைக்குது. அது என்ன வார்த்தை? எபினேசர். சொல்லுங்க சத்தமா, சத்தமா. இப்போ ராஜா இல்ல, உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு, சாமுவேல் இருக்கிறான். ஜனங்க இன்னும் தங்களை ஆண்டவரிடத்துல பரிதபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவன் என்ன சொன்னான்? உங்கள் விக்கிரக ஆராதனையை விலக்குங்கள், நான் உங்களுக்காக ஆண்டவரிடத்திலே பலி செலுத்துவேன். ஒரு பால் குடிக்கிற ஆட்டை பிடிச்சான், அத ஆண்டவருக்கு பலி செலுத்தினான், சமாதான பலிகளை செலுத்தினான். இதை கேள்விப்பட்ட பெலிஸ்தியர்
அப்படியே வந்து சூழ்ந்து கொண்டார்கள் அட்டாக் பண்றதுக்கு. ராஜா இல்ல, யுத்தத்தை முன்னின்று நடத்த ராஜா இல்ல. they are not prepared for war. யுத்தத்துக்கு அவர்கள் தயாராகல. ஜெபம் பண்ணுகிறாங்க, உபாசமாக்குறாங்க, முழங்கால் படிட்டு வயிற்றுல வயல அச்சுன்னு அழுதுங்கிறாங்க. இந்த நேரத்துல பெலிஸ்தியர் யுத்தம் செய்ய வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஜனங்கள் சாமுவேல் கிட்ட எதனா பண்ணுனாங்க. சாமுவேல், நான் கர்த்தரிடத்திலே முறையிடுகிறேன், உங்கள் விக்கிரக ஆராதனை உங்கள் விட்டு விலக்குங்கள்னு சொன்னான். அதன்படியே என்ன பண்ணாரு கர்த்தர்? இடி முழக்கங்களை வர பண்ணாரு. இடி முழக்கங்களை வர பண்ணாரு. எதிராளிகள் மாண்டு போனார்கள். யுத்தத்துல இல்ல, எதுல? இடி முழக்கத்துல. எங்க மாமா மகன் விஜி கூட ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன். அம்மா, 1 in a million தான் இடியில சாவுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். அப்ப சொன்னது 10 லட்சம் பேர்ல ஒருத்தர் தான் இடி இடிச்சு சாவுவாங்க. அது எல்லாருக்கும் வருது இல்ல, அதுல தப்பிச்சவங்க யாரும் கிடையாது. மழை காலத்துல மரத்துக்கிட நின்னுந்தா அந்த மரத்து மேல இடி விழுந்துச்சுன்னா கீழே நின்னுந்தாங்க அத்தனை பேர் என்ன ஆயிடுவாங்க? அவங்க ஒண்ணும் இல்ல, மூளை செதஞ்சு போயிடும். நல்லா கொஞ்சம் கவனிங்க, என்ன ஆயிடும்? ஏன்னா இடி எங்க விழும்? பழமொழி கூட இருக்குது இல்ல, தலை மேல இடி விழுந்த மாதிரி இது சொல்றோமா இல்லையா? அதே தான். சரி, இடி முழக்கங்களால் அவர்களை ஆண்டவர் அழைத்து போட்டார். சாமுவேல் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எபினேசர்னு பேரிட்டான். சொல்லுங்க, என்னன்னு பேரிட்டான்? எபினேசர்னு என்ன அர்த்தம்? இம்மட்டும் கர்த்தர் உதவி. அப்போ 21 வரையில கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் 12 தங்குது, 31, 11 நாள் தங்குது. எப்படி போகுமோ? 2026 எப்படி தொடங்குமோ? இந்த வருஷம் பன்னி மேல வருதுன்றாங்க, புது வருஷம். இந்த வருஷம் கழுது மேல வருதுன்றாங்க. எது மேல வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இம்மட்டம் இன்னைக்கு வரத்திலும் உதவி செஞ்சாரு. அவர் யாரு? எபினேசர். இதுக்கு சமமான ஒரு சொல் தொடர். இனிமேலும் உதவி செய்யக்கூடியவர். சொல்லுங்க, இம்மட்டும் உதவி செய்தவர் எபினேசர், இனிமேலும் உதவி செய்யக்கூடியவர் இம்மானுவேலர். அவர் யாருன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். இத சொன்னான் ஏசாயா, தீர்க்க தரிசனமா உரைத்தான். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதோட நிறுத்திட்டான். ஆனா மத்தேயும் யூதர்களுக்காக நிருபத்தை எழுதின பொழுது ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்ப அடுத்த கேள்வி வருது. எப்பவுமே நான் அப்படிதான், தேவன் நம்மோட இருந்தா சோ வாட் அப்படின்னு தான் வீட்டுல தான் இருந்துச்சு. இப்ப கனெக்ஷன் புரியுதா? தேவன் நம்மோட தாங்கிறாரு. அபிநதா வீட்டுல இருந்தார். எப்படி இருந்தாரு? தூங்கி நின்றார், ரெஸ்ட் எடுத்து நின்றார். அபிநதாபும் அவனுடைய குடும்பமும் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணல. டொமினியன் ஹார்வெஸ்ட் சர்ச்சில் நிறைய குடும்பம் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்றது இல்ல. நல்லா பாட்டு பாடணுமே, ஆரீரோ கிறிஸ்துமஸ் பாட்டு பாடல, நல்லா தாளாட்டு பாடி சேஸ்நாத சாமிய தூங்க போட்டுக்கிறீங்க. அவர் இருக்கிறார்ன்றதுல மாற்றம் இல்லை. அவர் சத்தியமா இருக்கிறார். Is he active in your house, in your family? உன் குடும்பத்துல அபினதாப் வீட்டுல ஏசுநாதர் இருந்த மாதிரி இருக்கிறாரா? ஓபேத் ஏதேம் வீட்டுல இருந்த மாதிரி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறார்? அபினதாபின் வீட்டுல இருந்த மாதிரி 20 வருஷம் இருந்தாலும் ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாம் வழக்கம் போல, எல்லாம் மாமூலா, அதே கஷ்டம்தான், அதே வேதனை தான், அதே பிரச்சனை தான். ஆனா ஓபேத் ஏதேம் வீட்டுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி வந்ததும் 3 மாசம்
கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு? எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு அல்வினாயாவை ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப பிடிக்கும். 25 வருஷம் ஆயிடுச்சா? 99னா 27 வருஷம் ஆயிடுச்சு. என் நினைவுல அவரு வர மாதிரி வேற யாரும் வருது இல்லை. எத்தனையோ ஊழியக்காரர், பிஷப்பையெல்லாம் கூட இன்னைக்கு கூட ஜாஷ்வையா போன்றவர்கள் எல்லாம் தொடர்புல இருக்கிறாங்க. 27 28 வருஷம் ஆயிடுச்சு. ரைட்டா? இன்னமும் அவருடைய நினைவு மட்டும் நீங்கவே இல்லை. ஏன்னா அவரை நான் பார்த்த சில காட்சிகள் இந்த இப்படித்தான் இருக்கும். அவர் கண்ணாடி இதே மாதிரி தான் அந்த பைபிள்ல இருக்கு. ஏன்னா ரொம்ப சில நாட்கள் தான் இதை சுமந்துக்கிறேன் நான். யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாரு. கட்டாய பத்தி அவர் கையில இருந்து வாங்கி இருக்கிறேன். ஒரு சர்ச்சுக்கு வர பொசிஷன் சொல்லட்டுமா? சர்ச்சுக்கு வேனை நிறுத்திட்டு இந்த பைபிளை தூக்கி இப்படி வச்சுக்கின்னு இப்படிதான் நடந்து வருவார். பல நாட்கள், ஒரு சில நாட்கள் தான் இப்படி வருவாரு. பல நாட்கள் இப்படிதான். ஒரு நாள் வாய் சரியில்லைல்ல. யூத் மீட்டிங்ல கேட்டேன். யூத் மீட்டிங்ல மாசத்துக்கு ஒரு நாள் யூத் மீட்டிங்ல டவுட் கேட்கலாம், சந்தேகங்கள் கேட்கலாம். எல்லாம் நம்ம டவுட் கேட்டாங்க பைபிள்ல. ஐயா எனக்கு பர்சனலா ஒரு டவுட் என்ன அப்படின்னாரு. எப்ப பாரு பைபிள் இப்படி தூக்கின்னு வரீங்களா, என்ன விஷயம்னு. அதுவா, நீ வாலிபனா இருக்கும் பொழுது இந்த வேதத்தை நீ சுமந்தால் நீ வயசாயிட்ட பிறகு இந்த வேதம் உன்னை சுமக்கும்னாரு. ஆமா ஆமா, இந்த வேதத்தை எப்போ சுமக்க ஆரம்பிச்சனோ அப்பதான் என் வாழ்க்கையில பெரிய மாற்றம், ரியல் சேஞ்ச். சென்னைக்கு ஒரு மீட்டிங்க்கு போறேன். அந்த மீட்டிங் கூப்பிட்ட பாஸ்டரு, மீட்டிங் நல்ல ஏசி போட்ட ஒரு சர்ச்சில். ஆனால் மீட்டிங் முடிஞ்சதும் அங்கிருந்து ட்ரெயின் ஏறி இன்னொரு ஊரில் ஒரு டெத்து, ஒரு மரணம், ஒரு பாஸ்டர் செத்துட்டாரு. அவருக்கு போயிட்டு கடைசியா ஒரு இறுதி மாதிரி செலுத்திட்டு அப்புறம் வர்றதா பிளான். இந்த பிளான்ல அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூழ்நிலை இல்லை. ஒரு 6-7 பாஸ்டருங்க கட்டாயப்படுத்துறாங்க. அதுல ஒருத்தர் என்ன மணி ஐயா, அவரு பால்மணி ஐயா. அவரு, ஐயா இங்கதான் எங்க சொந்தக்காருக்கு வீடுக்குது, இப்படியே வாங்க உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம். இங்க தாங்குது ஐயா. 6-7 பேர் கட்டாயப்படுத்துறாங்க, இங்கதான் சாப்பிட்டு போயிடலாம், இங்கதான் சாப்பிட்டு போயிடலாம். இல்ல நாங்க வேண்டாம் ஐயா, டைம் ஆயிடுச்சு, நாங்க போறோம். பஸ் ஏறி சென்ட்ரலுக்கு வந்து அங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல உட்காந்து சாப்பிட்டோம். இலை கூட இல்லை, தட்டு கூட இல்லை. சோத்து மூட்டை கட்டி குத்துட்டு இருக்கிறாங்க. சோறு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு என்ன இல்ல, தட்டு இல்லை. உடனே ஒரு ஊழியக்காரர் வந்தார், தட்டு இல்லை. நானும் ஓடினாரு. அங்க அங்க தட்டெல்லாம் விற்கிறது இல்லை. அந்த ஹோட்டல்ல அவன் வச்சிருந்தான் பாரு, அவங்கிட்ட 4 தட்டை வாங்கின்னு வந்து, ஆண்டவரே அதை சாப்பிட்டனே. ஒரு பக்கம் ஆண்டவர் பேசுறாரு. அந்த சென்டர்ல கேட்பாரற்று யாருன்னே தெரியாம அனாதியா அந்த சென்ட்ரல் ட்ரெயின் ஏறின அனுபவம் உண்டு எனக்கு. யாருமே தெரியாது. ஒரு நாள் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு, 3:30 மணிக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு 6:30 மணி வரலாம் ஒண்டி கக்கா உக்காந்து போறவங்களெல்லாம் இழுச்சுன்னு பார்த்துன்னு இந்த நாள் உண்டு. 10 பேர் கூட நிக்கிறாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு அது எதுக்காகனா, இதோ எதுக்காக. This makes the difference. Young people, வாலிப பிள்ளைங்கள, உலகத்துல பெரிய கம்பெனியில போயிட்டு நீ மேனேஜிங் டைரக்டர் ஆயிட்டா கூட சரி, சிஇஓ ஆயிட்டா கூட சரி, ஏன் சொந்த கம்பெனி தொடங்கி அந்த கம்பெனிக்கு உன் பேரு, உன் குடும்ப பேரு வச்சு நடத்தினா கூட சரி, இதுக்கு கிடைக்கிற மரியாதை அதுக்கு கிடைக்காது. அது கீழே தான், இது மேல தான். நீ என்ன பரவாயில்ல, நீ என்ன இல்ல, நீ என்னவோ அத்தான் நானும் அங்கத்தான் உக்காந்து இருந்தவன். இன்னும் அங்க லாஸ்ட்ல
கடைசி ஆசீர்வாதம் கூறதுக்கு முன்னால ஏஞ்சி ஓட்டம் பிடிச்சவன் அங்கதான் உட்கார்ந்து இருந்தவன். சைட் கேட்ல வந்து பிடிச்சாரு ஒரு நாள். எங்க ஓடுற, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிட்டாரு. ஒரே ஒரு முறை தான், வாரம் வெத்தலை பார்க்க வைக்கல, ஒரே ஒரு முறை தான். எனக்கு முன்னால 4 மொழிபெயர்ப்பாளர்கள் பேர் பெற்றவங்க, அதுல சொந்தக்கார ஒருத்தர். நம்மள பார்த்தா ஃபர்ஸ்ட் முதல் நம்ம போன ஒருத்தர் காலி, 2 3 4 விக்கெட் அவுட். ஒரே விக்கெட்டு தான் இருக்கிற வரையிலும் 10 வருஷம். எனக்கு ஒரு இடம் குத்துட்டா திரும்பி அந்த இடத்த என்கிட்ட இருந்து பிடுங்கவே முடியாது. செட்டில் ஆயிடுவேன் நான் அங்க. அப்படித்தான் எல்லாரும் செட்டில் ஆகணும்னு சொல்றேன் நான். யூ மஸ்ட் பொசஸ் யுவர் பிளேஸ். திஸ் இஸ் மை பிளேஸ் இன் மினிஸ்ட்ரி. ஊழியத்தில் இது ஏன் இடம் அப்படி நிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வேதத்தை நீ சுமந்தால் நீ ஓபேத்ஏதோம் தான். ஓபேத்ஏதோம் தான். நீ 50 வருஷ பிரச்சனை கூட 3 மாசத்துல ஆண்டவர் தீர்த்துருவாரு. 100 வருஷ பிரச்சனைய கூட 3 மாசத்துல கர்த்தர் தீர்த்துருவாரு. ஏன்னா அவர் வீட்டுல, உன் வீட்டுல அவர் இருக்கிறார், ஆக்டிவா இருக்கிறார். இப்ப இந்த வருஷத்தின் முடிவுல உன் வீட்டுல ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அதுதான் என்னுடைய செய்தி கேள்வி. ஓபேத்ஏதோமின் வீட்டுல இருந்தது போல அந்த உடன்படிக்கை பெட்டிய எப்படி பார்த்துக்கிறேன்? சரி, அடுத்த கேள்வி, எங்ககிட்ட இருக்குது பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியை விட 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு, கோடி மடங்கு வல்லமை படைத்த கர்த்தருடைய வார்த்தை உன் வீட்டில் இருக்குது. இது மில்லியன் டைம்ஸ் கிரேட்டர் தென் தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இட்செல்ஃப். உடன்படிக்கை பெட்டியை காட்டிலும் பல கோடி மடங்கு வல்லமை படைத்தது இந்த கர்த்தருடைய வார்த்தை. இது உன் வீட்டுல இருக்குது. எங்க இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை எத்தனை போய் எங்க செல்ஃப்ல, திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூசி தட்டி, இல்லைன்னா வெறும் சர்ச்சுக்கு எத்தனை வர ஒரு பேக் ஒன்று இருக்கும், ஹேண்ட் பேக்கு. மற்ற நாளெல்லாம் வேற ஹேண்ட் பேக்கு, சர்ச்சுக்கு வரப்போ மட்டும் அந்த ஹேண்ட் பேக் அதுல இருக்குது. சிலர் பைபிள் அப்படியே புத்தம் புதுசாகுது. நான் பாரு என் பைபிள் எப்படி சுத்தமா புத்தம் புதுசா வச்சுருக்கிறேன். என்னத்துக்கு உனக்கு அத? நீ படிக்கிறது எல்லாத்தான் எப்படி இருக்குது? அத எந்த புல்ல கிழிஞ்சிட்டு இருக்குது பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிழினும் பைபிள்ன்ற நான். அதுக்காக உங்க புள்ள கிட்ட குத்து கீச்சிடாதீங்க, படிச்சுக்கிறீங்க. படிங்க. அத்த வேதம் வாசிப்பது தினசரி ஈவெண்ட்டை மாத்திக்குங்க. வித்தியாசத்தை உங்க வாழ்க்கையில பாருங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. ஓபேத்ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர் இம்மானுவேலராய் இருந்து உன் வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். வாய்த்த